வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு தொழில் சம்மந்தப்பட்டதான். அதாவது குறைவான முதலீடு போட்டு நம்ம அதிகமான வருமானம் இது பண்ணுற மாதிரி ஒரு தொழில் பார்க்கலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கான வீடியோ. இது வந்து எங்களோட சொந்த கடைங்க. இந்த கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து முதலீடாக கொடுத்தோம், அதுக்கப்புறம் எங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறதான். ஆக மொத்தம் என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படி இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்படி வந்து தொழில் பண்ணலாம், எது மாதிரியான தொழில், இந்த மாதிரி தொழில் பண்ணால் வந்து அதிகம் லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபுல்லாக வந்து வியூ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கடை வச்சு ஒரு 4 வருஷம் ஆயிட்டுங்க. 4 வருஷம் வந்து நல்லா வருமானத்தில் தான் வந்து போயிட்டுருக்கு. அதாவது இதில் வந்து எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கூல்ட்ரிங்க்ஸ், அதாவது இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வெயில் சீசனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து இந்த பாக்ஸ் வந்து ஓடும். எல்லாமே வந்து ஓனாக நம்ம வந்து தயார் பண்ணுறது அப்படிங்கிறதுனால அதில் வந்து அதிகமான லாபம் நமக்கு வந்து கிடைக்கும். மற்றபடி இது பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாம் வந்து கம்பெனி ஐட்டம் அப்படிங்கிறதுனால வந்து அதில் வந்து கம்மியான பணம் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து கடை ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்டு முதல்ல வந்து நீங்கள் மெயினான இடமா நீங்கள் வந்து பார்க்கணும். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம கடை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து கஸ்டமர் யாரும் வரல அப்படின்னா வந்து சிரமமாக இருக்கும். நம்ம போட்ட பணத்தை விட நஷ்டமாக போயிடும். அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கடை ஓப்பன் பண்ண போகிறோம், அதாவது ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல நம்ம இந்த ஷாப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து எப்படி இருக்கும், அதாவது லாபம் அதிகமாக சம்பாதிக்கலாமா, ஆளுங்க நிறையா பேர் வருவாங்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறங்க. அதுக்கப்புறமாட்டி நீங்கள் கடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமாட்டி வர்றவங்க வந்து எது மாதிரியான பொருட்களை வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணலாம். எங்கள் கடை பார்த்திங்க அப்படின்னா வந்து கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இருக்கும், ஸ்டேஷ்னரி இருக்கும், குட்டி பசங்களுக்காக உள்ள அதாவது எதுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறதுனால குட்டி பசங்களுக்குள்ள எல்லாமே வந்து இருக்கும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து லேடிஸ் ஸ்கூல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க. டோட்டலாக சொல்லணும் அப்படின்னா வந்து எல்லாமே இருக்குது. நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் முதலீடாக நாங்கள் போட்டது இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பெட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் பணம், அதுக்கப்புறம் இந்த ரேக் அடிக்கிறது எல்லாம் டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து 2 லட்சங்க ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் இது வருமானம் பார்த்திங்க அப்படின்னா வந்து போக போக நல்லா வந்து வந்துட்டுருக்கு. நாங்கள் அப்புறம் ஐஸ்கிரீம் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் 1 இயர்க்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாங்கள் வந்து பண்ணலை. இந்த ரேக் ஐட்டம், அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பெட்டி இதுக்காக தான் வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நல்லா வருமானம் ஆனதுக்கப்புறம் முன்னாடி கூட பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக வந்து கம்பி போட்டு இழுத்து மெயின் கேட்டால் கூட நாங்கள் போட்டிருந்தோம். அதுவும் வந்து எங்களுக்கு வந்து நல்லா பெட்டராக இருந்துச்சு. ஏன்னா ஜாமான் எல்லாமே வந்து அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கடை ஓப்பன் பண்ணி நம்ம வியாபாரம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ரெகுலராக வந்து அந்த ஜாமான் எல்லாம் வந்து எடுத்து வெளியே வைக்கணும். ஸோ அதுக்காக வந்து நேரம் வந்து அதிகமாயிரும். இது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாகிட்டு இந்த கடையை வந்து நான் வீடியோ எடுத்து நான் அதை வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண கொஞ்சம் நாள் ஆகிட்டு. பட் எல்லாேருக்கும் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா விவசாயம் மட்டும் எங்களோட இது கிடையாது, இதுவும் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த தொழிலை வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுலேயும் வந்து வருமானம் வருது, இதுலேயும் வந்து வருமானம் வருது. எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா வந்து எந்த தொழில் வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற நிறையா கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ மற்றவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு கடை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா வந்து குறைவான முதலீடு வச்சு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம், நல்லாவே வந்து போகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அதாவது 1 லட்சம் மட்டும் நம்மக்கிட்ட பணம் இருந்தது அப்படின்னா வந்து நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் பெட்டி நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அதில் உள்ள வருமானத்தை தகுந்த மற்ற ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து வாங்கி போட்டு பண்ணிக்கலாம். பட் மெயினாக வந்து அந்த இடத்த மட்டும் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். நாங்கள் ப்ரெஸ்ஸஸ் நாங்கள் வந்து கொஞ்சம் நாளாக போட்டுட்ருந்தோம், அதாவது ஆப்பிள் மாதிரி அதெல்லாம் வந்து பட் அது பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து கட் பண்ணியாச்சு. ஃப்ரெஷ்ஷாக வந்து லெசி மட்டும் போட்டு கொடுத்துட்ருக்கோம். லெசி வந்து மாட்டுப்பால் தான் வாங்கி காய வச்சு தயிராக்கி நாங்கள் வந்து போட்டு கொடுத்துட்ருக்கோம். எங்கள் கடையில் பார்த்திங்க அப்படின்னா வந்து எசன்ஸ் வந்து நாங்கள் அதிகமாக சேர்க்க மாட்டோம். அந்த பெட்டியில் பாருங்கள் அந்த பாதாம் மிக்சர் அதெல்லாம் இருக்கு இல்லையா, எசன்ஸ் அதிகமாக சேர்க்க மாட்டோம். அப்படிங்கிறதுனால தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து எங்கள் கடையை தேடி வருவாங்க, ரொம்ப வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்கள் வந்து இது மாதிரியான தொழில் வந்து தொடங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி இந்த எசன்ஸ்லாம் வந்து அதிகமாக போட்டு அவங்களுக்கு வந்து எஃபெக்டிவ் இருக்கும். அதனால் அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த கடை வைக்கிறதுனால வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கடை வைக்கிறதுனால அதிகமான லாபம் வந்து சம்பாதிக்கலாங்க. நீங்கள் 1 lakhs நீங்கள் முதலீடு போட்டிங்க அப்படின்னா வந்து மாதம் வருமானம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து 30,000க்கு மேலே தான் வந்து இருக்கும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா வந்து இது மாதிரி கடையை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வருமானம் கிடைக்கும். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்தவங்க கிட்டே போய் நம்ம வந்து கை கட்டி நம்ம வேலை பார்க்குறதுக்கு பதிலாக நம்மளே வந்து சொந்தமாக ஒரு குட்டியை தொழில் ஆரம்பித்து கடையோ ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளோட
நம்மளோட திறமையின் மூலமாக நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதிகமான வருமானம் வந்து ஈட்டலாம் அப்படிங்கிறதுனால தான் இது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது மெயினான இடம் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கடை வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இடத்த வந்து கரெக்டாக வந்து லொக்கேஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து வியாபாரம் உங்களுக்கு பல மடங்கு வந்து மேலே வந்து அதிகம் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான வந்து மறக்காமல் வந்து டேப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டாடா, பாய்.